Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டில 5 இயர்ஸ் and 3 இயர்ஸ்க்கான லா அட்மிஷன் ஆனது நடைபெற்று இருக்கு. இதற்கான வீடியோ போடும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்ஸ் கேக்குறீங்க. அந்த டவுட்ஸை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இது வந்து क्वेश्चन ஆன்சர் செக்ஷன் வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் ஹாய் அக்கா ஹாய் தமிழ். செகண்ட் பார்த்தீங்கன்னா கேடி எடிட்ஸ் 87.5 டிஎன்சி செகண்ட் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. கவர்மெண்ட் லா காலேஜ் கிடைக்குமா 5 இயர்ஸ்க்கு 87% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்டில் கன்ஃபார்மாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து செகண்ட் ரவுண்டில் மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து இன்னைக்கு வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே சீட் அலாகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ மேபி வந்துட்டு கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் பிரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேமா அக்கா 5 இயர்ஸ் எல்எல்பி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் அக்கா 87 அலாட்மெண்ட் ஆர்டர் வரல இன்னும் எப்போ வரும்? அதாவது ஹேமா இன்னைக்கு 29th வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அடிச்சு நடைபெற்றது. அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு சீட் அலாகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்துல் ரியாஸ் guardian name and year of pass out mentioned wrong while applying whether my application get rejected please tell me. உங்களுடைய கார்டியன் நேமையும் பாஸ் அவுட் இயரையும் வந்து தப்பாக போட்டுட்டீங்க. இதுக்காக ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்றது எனக்கு வந்து டவுட் தான். ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டு அட்மிஷன் போட போகும்போது நீங்கள் இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? சிவசூர்யா மேம் டபுள் அண்ட் அப்ளிகேஷன் மிஸ்மேட்ச்னு வருது, என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணலாமா வேணாமா? எனக்கு 87 5 இயர்ஸ் எல்எல்பி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? சிவசூர்யா நீங்கள் என்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச்னு வருது இல்லையா, நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. 87% வந்து என்ன கேட்டகரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லியிருக்கலாம். 87% என்ன கேட்டகரின்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவிதா 76 தான் இருக்குது. பிஏ எல்எல்பி 3rd ரவுண்டில் கிடைக்குமா? 76% என்ன கேட்டகரின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கேட்டகரி 3 இயர்ஸா 5 இயர்ஸா சோயலா அஃபிலேட்டடான்னு சொல்லிட்டு நீங்கள் தயவுசெய்து மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். தமிழ் ஹாய் அக்கா ஹாய் தமிழ். நெக்ஸ்ட் வந்து மதுமித்ரா மேம் 68 பிசி கேட்டகரி 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜில் மெரிட் கோட்டாவில் சீட் கண்டிப்பாக கிடைக்குமா? இல்லைனா ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணலாமாக்கா? மதுமித்ரா 68% பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 3rd ரவுண்டில் 3 இயர்ஸ்க்கு கேட்டிருக்கீங்களா? 3 இயர்ஸ்க்கு வந்து 3rd ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்துட்டு சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கேற்ற காம்படிஷன்ஸ் ஹெவி மார்க்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ 5 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஹையாக தான் போயிட்டுருக்கு. ஸோ 3 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்தால் தான் எதையுமே வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். 68% பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லோ தான். நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலிமா சேர்றதும் சேராததும் உங்களுடைய விருப்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேவி அக்கா எனக்கு 79% இருக்குது 3rd ரவுண்டில் கிடைக்குமா? நான் எஸ்சிஏ 79. தேவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காலேஜ் வேக்கன்சி லிஸ்ட் எப்போ போடுவாங்க? காலேஜ் வேக்கன்சி லிஸ்ட்டு எப்பயும் போட மாட்டாங்களே. என்ன காலேஜ் லா காலேஜில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. சீட் அவைலபிலிட்டி இருக்கிறது, சீட் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குதுன்றத உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லையும் போட மாட்டாங்க. யாருக்குமே வந்து அது ஊர்ஜிதமாக தெரியாது. இது வந்து மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுறது தான். ஸோ அவங்களுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கயல் மேம் 3rd ரவுண்ட் கவுன்சிலிங் வருமா வராதா? ப்ளீஸ் மேம் ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ் மேம். ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுட்டேன் கயல். 3rd ரவுண்ட் கவுன்சிலிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வரும். ஆனால் வந்து மோஸ்ட்லி சீட் ஆனது ப்ரைவேட் காலேஜில் தான் வந்து இருக்கும்.
நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்பகா மேம் 80% 758க்கு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்குமா? 3 இயர்ஸா 5 இயர்ஸான்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலை. தேர்ட் ரவுண்டில் 80% என்ன கேட்டகரின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலை. ஸோ என்னால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் கேட்டகரியை மென்ஷன் பண்ணாதான் 5 இயர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கட் ஆஃப் வந்து கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன். 3 இயர்ஸாக தான் என்ன கேட்டகரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ரெண்டுமே மென்ஷன் பண்ணல. நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஆன்சரை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்மிகள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் காலேஜில் இன்னும் தரல, ஹவு டு அப்ளை 3 இயர்ஸ் எல்எல்பி அக்கா. ஆர்மிகள் நீங்கள் என்ன பண்ணால் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் தரலன்னா ரிக்வஸ்ட் லெட்டர் ஃபார்மேட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதாவது எங்கள் காலேஜ் நான் படித்த காலேஜ் யூஜி காலேஜில் இன்னும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் தரல. ஒன்ஸ் நான் வாங்கிட்டேன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் லெட்டர் நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க இல்லையா அந்த ஸ்லாட்டில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஃபைலாக. அதுக்கான ஃபார்மேட் நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா when is the third round மேம்? அதாவது இப்போ வந்துட்டு செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனாங்களே அந்த ஸ்டூடெண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து இன்னும் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது இஷ்யூ பண்ணலை. அது எல்லாமே முடிஞ்சு ப்ராசஸ் ஆகி அவங்களுக்கு காலேஜ் இப்போ வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனாங்களே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காலேஜ் போயிட்டு தான் இருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்னும் காலேஜ் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வரல. அவங்க காலேஜுக்கு போன பிறகு தான் வந்து உங்களுக்கு தேர்ட் ரவுண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்து ஆகஸ்ட் மந்த் மிட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா காயத்ரி I don't have degree certificate and degree consolidated certificate அக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்குது பட் 3, 4, 5, 6 மார்க் ஷீட் இல்லைங்க அக்கா. யூனிவர்சிட்டியில் ரிசல்ட் மார்க் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பிடிஎஃப் பண்ணி அப்லோட் பண்ணலாமா? எஸ், தாராளமாக நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா செமஸ்டருக்கு, அதுக்கான ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்கேன் பண்ணிக்க. அதே போல் வந்து ஆன்லைனில் ரிசல்ட் எடுத்தீங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் வந்து பிரிண்டட் எடுத்துங்க. எல்லாத்தையுமே வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்குற இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். அதுவே வந்து போதுமானது. டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ரிக்வஸ்ட் லெட்டரோடு வைக்க வேண்டியது இருக்கும். இந்த ரிக்வஸ்ட் லெட்டருக்கான ஃபார்மேட்டை வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்க, வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காயத்ரி நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கத்தி கேமிங் சாயல் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு சொல்லுங்கள் 5 இயர்ஸ் மெயில் வந்துருச்சு, ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்கள். சாயலை பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து டிசைட் பண்ண முடியாது. மேபி வந்து இந்த வீக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சங்கர் அக்கா நான் 85 அக்கா. என் கேட்டகரி 3%, 3% தான் அக்கா, 3 தான் அக்கா, டிஃப்ரெண்ட் அக்கா. என்ன சொல்ல வரீங்க சங்கர்? நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்றதே எனக்கு மென்ஷன் ஆகலை. நெக்ஸ்ட் கமெண்ட் சஞ்சய் அக்கா சோயல் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்? வெயிட் பண்ணுங்க, இந்த வீக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேவிகா அக்கா என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ் மார்க் ஆட் பண்ணி போடலாமா? ஆல் ஓவர் மார்க்ஸ் எஸ் போடலாம். ஆல் ஓவர் மார்க் வந்து அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அக்ரேட்டிவ் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, மேஜர் அண்ட் அலைட் மட்டும் தான் வந்து அவங்க எடுத்துக்கோங்க அவங்களுடைய கட் ஆஃப் பர்சன்டேஜில். ஸோ நீங்கள் உங்களுடைய ஓவரால் மார்க்ஸில் வந்து என்விரான்மெண்ட் சயின்ஸ், அதாவது உங்களுடைய ஸ்கில்டு பேப்பரு, ப்ராக்டிக்கல், வைவா எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஓவரால் மார்க்ஸில் தாராளமாக போடலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அக்கா எல்எல்பி 68 டிஎன்சிக்கு ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா? ஃபீஸ் எவ்வளோ வரும்? 68%க்கு டிஎன்சியில் தேர்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்துட்டு இருக்கிற காம்படிஷன்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். கவர்மெண்ட் கோட்டாவில் என்ன ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ப்ரைவேட்டில் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து 85,000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் ஷார்ட் மேம் கட் ஆஃப் மார்க்கு கன்சாலிடேட் மார்க் ஷீட்டில் இருக்குக்கா?
டோட்டல் மார்க்ஸ் இன் பார்ட் 3 போட்டுட்டேன், பட் அதில் நான் முதல்வன் மார்க்ஸ் இருக்குது. வித்தவுட் நான் முதல்வன் 81, வித் நான் முதல்வன் 82. என்னோட அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்களா? எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? ஃபார் 3 years LLB எம்பிசி கேட்டகரி. 82%க்கு எம்பிசி கேட்டகரியில் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோமதி வெல்கம். அருள்சாமி 5 years LLB ரெகுலரில் பண்ணும்போது அதர் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸில் ஒரு டிகிரி பண்ண முடியுமா சொல்லுங்கள். அது கன்ஃபார்மாக தெரியல, நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு தான் கேட்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பிரியா மேம், நான் 3 years அப்ளிகேஷன் ஃபில் பண்ணப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் சூஸ் பண்ணிட்டேன், ப்ரைவேட் காலேஜஸ் வேணும். கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆன அப்புறம் அகைன் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் சூஸ் பண்ண ஆப்ஷன் தருவாங்களா? 3 yearsக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணப்போ கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் சூஸ் பண்ணிட்டேன். 5 yearsக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷீட் வந்து அப்லோட் பண்ண சொன்னாங்க. 3 yearsக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்களான்றது கன்ஃபார்மாக தெரியாது. ஏன்னா 5 yearsக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷீட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அதாவது 5 yearsக்கு அப்ளை பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்த பிறகு தான் இந்த காலேஜஸில் வந்து ஆட் பண்ணது, சீட் இன்க்ரீஸ் பண்ணது எல்லாமே நடந்தது. ஆனால் வந்து 3 yearsை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. காலேஜ் சீட் இன்க்ரீஸ் பண்ண பிறகு காலேஜஸ் நியூவாக ஆட் பண்ண பிறகு தான் வந்து 3 yearsக்கான அப்ளிகேஷன் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷீட் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் வந்து மேபி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷீட் அப்லோட் பண்ண சொன்னாலும் சொல்லலாம். எதையும் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியல இந்த இயர் வந்துட்டு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கண்ணன் மேடம் 5 years BA LLB பிரைவேட் காலேஜ் கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இந்த இயர் பர்சன்டேஜ் சொல்லுங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்ணன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வினிதா போஸ் மேம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்கன்னு கெஸ்டில் சொல்லுங்க முடியுமா மேம்? ரிப்ளை ப்ளீஸ். மேம், அப்ளை பண்ணும்போது லெட்டர் எழுதி சப்மிட் பண்ணுறோம்ல மேம், கட்டாயம் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகும்போது சப்மிட் பண்ணணுமா மேம்? ப்ரொவிஷனல் எஸ், கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ உங்களுடைய ஒரிஜினல் தான் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ப்ரொவிஷனல், கம்யூனிட்டி கன்சாலிடேட்டு, 10th 12th எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரிஜினல் தான் சப்மிட் பண்ணணும். டூப்ளிகேட் ஜெராக்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. கண்டிப்பாக சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷக்கிலா தேங்க்யூ மேம், அப்ளை பண்ணிட்டேன் மேம். வெல்கம், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேன்மதி மேம், தேர்ட் ரவுண்ட் கண்டிப்பாக வருமா? கவர்மெண்ட்டில் வருமா இல்லை ப்ரைவேட்டில் வருமா மேம் சொல்லுங்கள். தேன்மதி, தேர்ட் ரவுண்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கண்டிப்பாக வரும். ஆனால் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து சீட் அலாட் ஆகிறத விட ப்ரைவேட் காலேஜில் தான் சீட் வேகன்சிஸ் இருக்கும். ஏன்னா வந்து செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆன மெரிட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து ஃபில்லப் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு காலேஜஸ்க்கும் வந்து 5 to 10 சீட் தான் அவைலபிலிட்டி இருக்கிறதால மோஸ்ட்லி வந்து தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் தான் வந்து அலாட் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவ்வளோதான், எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். இதுலேயே இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்சரை உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இல்லை உங்களுக்கு இன்னும் அந்த வந்து கன்வினன்ஸாக இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுடைய கொஷின்ஸை வந்து அவங்க வந்து ஆன்சர் கரெக்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்.